ஸ்டார்டிங்ல ரஜினிகாந்த் பண்ண விஷயத்துக்காக சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து பயங்கரமா இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்றதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். லேட்டரா இல்ல ரஜினிகாந்த் பண்ணதான் கரெக்ட், அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரை பாராட்டம் செஞ்சாராம். அது என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் வந்து பயங்கரமான அந்த ஆன்மீகத்துல நம்பிக்கை இருக்காருன்னு நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சதுதான். அடிக்கடி இமயமலைக்கெல்லாம் போயிட்டு வரதெல்லாம் வழக்கம். அப்படி இருக்கிறது இந்த மாதிரியான ஆன்மீகங்கள் வந்து அவங்க அதிகமா இன்வால்வ் ஆனது எப்போ அப்படின்னா, அந்த இயர்லி 90s தான். அது அவங்களோட ஒரு பீக் டைம், அவங்களோட சினிமா கரியர்ல ஒரு பயங்கரமான பீக்ல இருந்த டைம். அந்த டைம்ல வந்து இப்படி வந்து ஆன்மீகம் போயிட்டு இருக்கானே, அப்படி போகக்கூடாது அப்படின்னு சிவாஜி சார் அவங்க வந்து இப்படிலாம் போகக்கூடாது, நமக்கு எப்போ மார்க்கெட் இருக்கோ அப்பவே நம்ம எல்லாத்தையும் பண்ணிடணும். இந்த டைம்ல போய் மார்க்கெட் எல்லாம் அவனுக்கு நல்ல கை கூடி வருது, நல்ல பீக்ல இருக்கான், இந்த டைம்ல போய் படத்தை வந்து கம்மி பண்ணிட்டு ஆன்மீகத்துக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறானே, இது தப்புல அப்படிங்கிற மாதிரி சிவாஜி அவங்க இருந்திருக்காங்களாம். ரொம்ப லேட்டா படையப்பா பட ஷூட்டிங்க வந்து ரஜினிகாந்தை பாக்குறப்ப ஒரு நாள் பேசுறப்ப ரஜினிகாந்த் சொன்னாங்களாம், நீ இந்த ஸ்டார்டிங்ல இந்த இமயமலை போனேலடா, அது எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கல, நான் கூட பிரபு கிட்டலாம் சொல்லுவேன் இப்படி இருக்கானே தப்பு அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப யோசிச்சு பாக்குறப்ப நீ பண்ணதான்டா கரெக்ட் அப்படின்ற மாதிரி சிவாஜி சார் சொன்னாங்க. என்னப்பா ஏன் அப்படின்னோடனே, இல்ல எனக்கு ஒரு காலத்துல நானும் உன்னைய மாதிரி பீக்ல இருந்தேன், எனக்கும் அடுத்தடுத்து படங்கள் இருந்துச்சு, ரொம்ப பிஸி டைம்ல இருந்தேன், எனக்கு என்னோட மார்க்கெட் குறைஞ்சிச்சு, வீட்டுல இருக்கிற டைம் இருந்துச்சு, நான் வீட்டுல உட்காந்துருக்கேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு காலையில ஒரு 8 மணில இருந்து சாயந்தரம் ஒரு 4 மணி டைம் போகவே மாட்டேங்குது, நானும் என்னென்னமோ பண்றேன், எனக்கு நேரம் போகவே மாட்டேங்குது, எனக்கு அவ்வளவு எரிச்சலா இருக்கு, ஷூட்டிங் இல்லாம என்னோட வாழ்க்கையை நினைச்சு பார்க்கவே முடியல ஒரு கடத்துக்கு அப்புறம். ஆனா இப்படி இருக்கும், நம்ம அப்பவே நம்ம இதுக்கு கொஞ்சம் பழகிருக்கணும், நமக்கு இந்த மாதிரி மார்க்கெட் போகும், அப்ப அதுக்கு என்ன பண்ண போறோங்கிறத யோசிச்சிருக்கணும், என்னால அந்த டைம் இது பண்ணவே முடியல, நான் சும்மாவே இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், இவன் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண கத்துக்கிட்டான், தன்னோட தன்னோட கெரியரோட உச்சத்துல இருக்கிற டைம்லயும் இந்த மாதிரியான ரிலாக்ஸ் பண்றதுக்காக இந்த மாதிரியா கொஞ்சம் படத்தை தவிர்த்து கொஞ்சம் அவனுக்கு பிடிச்சத பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படிங்கிறப்ப நாளைக்கு உனக்கு மார்க்கெட் சப்போஸ் போகணும்னு வச்சுக்கோயேன், அந்த டைம்லயும் உனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிட்டு ஜாலியா உன்னால லைஃப் ஓட்ட முடியும், அது பிரச்சனை கிடையாது, நான் அப்படி இல்ல, நான் அப்படி பண்ண மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சிவாஜி அவங்களே ரஜினிகாந்த் கிட்ட சொல்லியிருக்காங்களாம். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாது அப்படிங்கிறதையும், தெரியாது அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.